வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வள்ளி இந்த பார் ஆரம்பமாகுதுங்க. வள்ளி, இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? அக்கா, அந்த கதை ஏன் கேட்குறீங்க? நல்லா இந்த பருவதக்கா பண்ண கூத்துதாங்க. காலையில் யாரோ ஒரு அம்மாங்க பிள்ளை கல்யாணம் மூச்சிருக்கு வேண்டியிருக்கிறேனுங்க, மடிப்பிச்சை வாங்கணும்னு சொல்லி போட்டு உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்களாட்டிருக்குது வாசலில் நின்று. இந்த அக்கா கல்யாணம் மடிப்பிச்சை இதெல்லாம் பார்த்துட்டு பொம்பளையும் பார்க்க நம்புற மாதிரி தான் இருக்குதுன்னு இந்த அக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, படார் 100 ரூபா எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, அந்த அக்காட்ட உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, மங்களகரமாக இருக்கிறீங்க, நான் இப்போ 3 மணியாட்டம் எங்கள் பிள்ளையை கூப்பிட்டு வரேங்க, உங்கள் கையால் 1 கிலோ குங்குமமும் மஞ்சளும் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் கோயிலில் போய் 4 பேர் கொடுக்கறதுக்கு அது உங்கள் கையால் கொடுத்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லியிருக்குதுங்கக்கா. அப்புறம் இந்த அக்காளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அக்கா அந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்குதுங்க, மறுக்க 3 மணிக்கு வாரேன்ட்டு போயிடுச்சு. நான் வீட்டுக்கு போனால் அந்த அக்கா வந்து இப்படின்னு சொன்னாங்க. ஏக்கா கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உங்களுக்கு? ஏக்கா எல்லோரும் 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறதுக்கே கணக்கு பார்ப்பாங்க, நீங்கள் அங்கே 100 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறதுக்கு நான் சரியான ஆளுன்னு நீங்களே அடையாளம் காமிச்சிக்கிற மாதிரி இல்லை. 3 மணிக்கு எதுக்கு இந்தம்மா வருது? சன நடமாட்டம் இல்லாதப்போ வந்து இன்னொரு ஆளை துணை கூட்டிகிட்டு வந்து கைங்கெல்லாம் நகை நட்டாக ஓட்டிருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது மயக்கம் கொடுத்து உங்களை நகை நட்டை கழட்டிட்டு போகிறதுக்கா? ஏக்கா யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னங்காட்டி, என்ன வள்ளி இப்படிலாம் சொல்கிற நீ? ஐயா, நான் அண்ணன் திட்டுவாங்கன்னு தான் பயந்துட்டு இருந்தேன்டி, இப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைன்னாங்க. அப்போ அண்ணன் வேற வந்தால் நான் மாட்டிக்குவேனே, அண்ணனுக்கு இது வேற பிடிக்காதே அப்படின்னு போலம்னாங்க. வள்ளி, நீ 3 மணிக்காட்டம் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ வள்ளி அப்படின்னாங்க. அப்புறம் பயந்து கிடக்கதாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ கணக்கா பரவாயில்ல, அந்த அண்ணன் 3 மணிக்கு இப்படி போகிறாங்க. அக்கா கணக்காக அந்த 2 பேர் வந்தாங்க. அங்கே அக்கா காலையில் வரையில் அந்த அம்மா மஞ்சள் சீலை கட்டிக்கிட்டு வந்துச்சுங்களாம்மா. ஆனால் இப்போ வந்துங்க நல்ல சீலையை தான் வேறு மாதிரி கட்டிக்கிட்டு வந்துச்சுங்க. ஒருவேளை அந்த அண்ணன் இருக்கிறத பார்த்துட்டு இருந்துட்டு தான் வந்தாங்களான்னு எனக்கு தெரியலைங்கக்கா. நான் என்ன பண்ணேன், இந்த அக்காவை வந்து அக்கா நீ உள்ளே இரு, நான் கேட்டு சாத்திக்கிட்டு நான் உள்ளே பேசிகிட்ருக்கிறேன், ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு மாதிரி பேசிகிட்டு இருந்தேனுங்க. நான் வந்து வாசல்லே நின்றுட்டுருக்குறேன், எப்போ வரலான்ட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நிற்கிறது, அந்த அக்கா உள்ளே இருக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்த மாதிரிங்க. இவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்புறம் அப்படியே நின்று பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு அப்புறம் அப்படியே போயிட்டாங்க. அக்கா கேட்கவே இல்லைங்க. அக்கா இவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா இங்கே கேட்டிருக்கணும், எங்கள் உள்ளே ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க இல்லையா என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லை. அக்கா கேட்கவே இல்லைங்கக்கா, அப்படி திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் இந்த அக்காட்ட சொல்லிவிட்டு, அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செய்துன்னு சொல்லி ஓட்டு வந்தனுங்க. அதுதான் நேரமாகி போச்சு. அக்கா 1 2 இல்லைங்க, இந்த அக்கா பண்ணுற கூத்து அப்பப்போ சாமி வேற சொல்லி இந்த அக்கா ஏமாந்தது எவ்வளவோ. அக்கா ஏக்கா நாம் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம், மணிமொழி என்னவோ சிந்தனையிலேயே இருக்குதே. மணிமொழி அக்கா என்னங்கன்னு யோசனையில் பலமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்ருக்குறோம். இல்லைங்கக்கா, நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னா கவனிக்கலை. மணிமொழி, ஆளே பார்க்க ரொம்ப டல்லாக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்கக்கா. அக்கா ஒன்றும் இல்லைங்கிறப்பயே ஏதோ விஷயம் இருக்குது. ஏங்கண்ணே உங்கள் வீட்டுக்கார் கூட ஏதோ சண்டை ஓட்டுக்கிட்டியா? அப்படிலாம் இல்லைங்கக்கா. கண்ணே ஆறுள்ள சண்டை இல்லை, சொல்லு. ஆமாங்க்கா. பேசிக்கிறது இல்லையா? ஆமாங்க்கா, 4 நாளாக பேசுறதில்ல. என்னது 4 நாளாக பேசுறது இல்லையா? ஏக்கண்ணே ஒரு புருஷன் முண்டாட்டி சண்டைன்னா ஒரு அரை பொழுதுக்கு ஒரு பொழுது பேசாமல் இருப்பாங்க. ஏக்கா 2 பேர் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே, 4 நாளாக பேசாமல் என்ன பண்ணுறீங்க? ஏன்க்கா ராணிக்கா இங்கேயே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? அத்தனை அன்னைக்கு சாமியை பற்றி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தியான்ட்ட. அப்படிலாம் இல்லைங்கக்கா, ஏதோ தோணுச்சு கேட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேங்க்கா. சாப்பிட்ட மூஞ்ச பார்த்தாரே தெரியலையா? வள்ளி நீ பேசிட்டிரு, நான் போய் முதல்ல தோசை ஊற்றிட்டு வரேன். அக்கா அதெல்லாம் வேண்டாம் கண்ணே, கம்முன்னு இருக்கண்ணே நீ. அக்கா நீங்கள் போங்கக்கா. அக்கா ப்ளீஸ் வேண்டாங்க்கா. கண்ணே நீ ஏன் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கோ, இல்லைன்னா நான் ஊட்டி விட்டுருவேன். அம்மா அக்கா
அக்கா உங்கள் கதை சொல்லுங்க. என் கதையெல்லாம் இருக்கட்டும், நீ உங்கள் கதையை சொல்லு முன்ன. என்னாச்சு உங்களுக்கு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க்கா. நான் பார்க்க போகிறேன், 2 நாள் இருந்துட்டு வரேன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேளு அப்படின்னாங்க. அக்கா நான் இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க வந்து போயிட்டு வான்னு சொல்லணும். நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்னா எப்படிங்க்கா? ஏங்கண்ணே இதுக்கா கோச்சிக்கிட்ட? ஏக்கண்ணு வீட்டுக்கு பெரியவங்கன்னா ஒரு வார்த்தை கேளுன்னு கேட்குறது நியாயம் தானே கண்ணு. மாமியார்கிட்ட கேட்டால் என்ன குறைஞ்சி போயிடுவ நீ? அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லைங்க, நான் போய் பார்த்துட்டு வரணுங்கத்த 2 நாளைக்குன்னு சொன்னேன். என்னங்கன்னு இதில் இருக்குது? அப்புறம் வீட்டுக்கு பெரியவங்கன்னு என்னத்துக்கு இருக்கிறாங்க? அக்கா நான் அப்படியெல்லாம் அவங்கள எனக்கு நினைக்கல. ஆனால் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் கேட்டேன்னு வச்சுக்குங்க, அவங்க தேவையில்லாததெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு நான் போகவே இல்லைன்னு என்னையே முடிவெடுக்க வச்சுருவாங்க. கண்ணு எந்த மாமியாருங்கன்னு இப்போ உடனே போயிட்டுவான்னு சொல்ல போகிறாங்க? ஏதோ 2 ஒரு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. கேட்குறதுனால தான் மாமியார். அக்கா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கக்கா. அவங்க பேசுகிறதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது தெரியுங்களா? எங்கள் அப்பா அம்மாவை அவ்வளோ இன்சல்ட் பண்ணுவாங்கங்க்கா. எப்போ பார்த்தாலும் நான் படுகுழியில் விழுந்துட்டேன், தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்றாங்க. படுகுழியில் விழுந்துட்டேன்னா யாரை சொல்கிறாங்கன்னு? உன்னை சொல்கிறாங்களா? அக்கா நானே எங்கள் அக்கா 2 பேர் தான். எங்கள் 2 பேரையுமே எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லாவே படிக்க வச்சுருக்காருங்க்கா. நான் மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். என் அக்கா மட்டும்தான் டிகிரி முடிச்சு உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அக்காவுக்கு கொடுத்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா பயங்கர வசதிங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக எங்கள் அக்காவோட கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சு சொந்தக்கார மூலியமாக நல்லா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அக்கா. ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு நினச்சி தான் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஏங்கண்ணே உங்கள் அக்காவுக்கு என்ன பிரச்சனை? அக்காவுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க்கா. எப்படி சொல்கிறது? ஒரு நாள் எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னான், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷோகேஷில் இருக்கிற பொம்மையெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அந்த பொம்மை அதே இடத்துல இருக்குது. நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நடமாடிட்டுருக்கேன். எனக்கும் அந்த பொம்மைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னாங்க்கா. கண்ணு புரியல. நகை நட்டுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, துணிமணிக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவளோட பேச்சுக்கு அங்கே யாரும் காது கொடுக்கவும் மாட்டாங்க, அவள் அபிப்பிராயத்தை கேட்கவும் மாட்டாங்க. அவள் பிள்ளைங்களுக்கே அவள் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கா. உங்கள் அக்காவுக்கே ஒரு நாள் ஒதுக்கணும் மாட்டிருக்குதே. ஆமாங்க்கா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரியும், என்னையும் எங்கள் அக்காவையும் ரொம்ப புத்திசாலியாக எங்கள் அப்பா யோசித்து கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரியும் ரொம்ப மட்டமாக பேசுகிறதுங்க. இந்த புத்திசாலித்தனம்லாம் எனக்கு வரவே வராது. ஆனால் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ மனவேதனையில் இருக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியுங்க்கா. சொந்த பேர பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு தூரத்து சொந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்கள கொஞ்சிறது, ஒரு நம்ம வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறது எதுக்குமே வழி இல்லாமல் இருந்துட்டோமே அப்படின்னு எவ்வளோ ஏங்குறாங்க தெரியுமாங்க்கா. மணிமொழி இந்தா வாங்க. அக்கா அக்கா என்னங்க்கா இதெல்லாம்? நமக்குள்ளே என்ன மணிமொழி? எனக்கு முடியலைன்னா நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? சாப்பிடு, முதல்ல சாப்பிடு கண்ணு, சாப்பிடு கண்ணு. எனக்கு இப்போ தான் தெரியுது, நீ அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட கேட்ட இல்லை கேஸ் ப்ராப்ளத்துக்கு என்னக்கா பண்ணுறதுன்னு. அந்த பிரச்சனை இப்படி நீ சோர்திங்காமல் கடந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். முதல்ல நீ சாப்பிட்றியா இல்லை நான் சொன்ன மாதிரி ஊட்டுட்டுமா? அக்கா 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 ப்ளீஸ் ப்ளீஸ், நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் மணிமொழி உங்கள் வீட்டுக்கார் எப்படி? அக்கா அவர் ரொம்ப நல்லவர்டாங்க்கா. கண்ணு கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. உங்கள் வீட்டுக்கார்ட்ட கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்குதா? ஐயோ இல்லவே இல்லைங்க்கா, அவர்கிட்ட எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. நான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்பே அவர்கிட்ட தெளிவாக பேசிட்டேங்க்கா. அக்கா அதிகமாக வர்றதில்லை, மாமா வந்து அவ்வளோவா பேச மாட்டார் இங்கே. நானும் நீங்களும் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். எல்லாமே அவர்கிட்ட நான் தெளிவாக பேசியிருக்கேங்க்கா. எல்லாமே நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஓகேவே சொன்னேங்க்கா. உங்களுக்கு தெரியுமாங்க்கா, நான் 40,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குது, அப்போ தான் முன்னக்கும் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி தான், கவர்மெண்ட் ஜாப்பாகவும் இருக்குது, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி தாங்க்கா என்ன
மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போது எங்கள் அம்மாவை போய் ஒரு 2 நாள் இருந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு கூட அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்க சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் யோசிக்கிறப்போ பேசாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கூட இருந்து அவங்களே நிம்மதியாக பார்த்துக்கலாமான்னு தோணுதுங்கக்கா. என்னது டிவோர்ஸ் வாங்கிக்கிறியா? யாக்கன்னு என்னது இது கடையில் விற்கிற பொருள்னு நினச்சிட்டு இருக்கிறியா? மணிமொழி என்ன பேசுகிற? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமா இதை பற்றியெல்லாம் யோசிப்பாங்க? அக்கா எப்படி சொல்கிறது, என்னால் முடியலைங்கக்கா. கண்ணே, அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, புரியுதா? முதல்ல நிதானமாக இரு. பொறுமையாக பேசி எல்லாம் சரி பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட எதுவும் வார்த்தை விட்டுறாத. ஏகன்னே உன்னை நம்பி தான் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. நீ இப்படி பண்ணா எப்படி சொல்லு? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்குங்கன்னே இப்போ தானே நீ சொல்லியிருக்கிற. எல்லாம் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒன்று மணிமொழி, 4 நாளாக நீ உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசாமல் இருக்கிறவாரு, அது ரொம்ப தப்பு. யாக்கன்னு ஒரு ஆம்பளைங்க 4 நாளாக இப்படியா நிம்மதியாக இருக்க விட்றது? பழைக்குவாங்க கண்ணு. இதுதான் சாக்குன்னு பேசாமல் இருந்துக்கிட்டா வம்புலாம் போயிட்டு வரலான்னு பழைக்குவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அம்மா. கண்ணே, முதல்ல உங்கள் வீட்டுக்கார்ட்ட சமாதானமாக பேசு. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஒரு 2 பொழுது இரு, எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன கண்ணே, இப்போ நீ வாழ்கிற வாழ்க்கை கொசுறு வாழ்க்கை, இன்னும் உனக்கு ராஜ வாழ்க்கை இருக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. என்ன நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோ, புரியுதா? ராணிக்கா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மணிமொழி, நீ இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. பேசலாம், கண்டிப்பாக பேசலாம், சரியாயிரும். இதில் ஒரு விஷயமே கிடையாது. நீ சின்ன பிள்ளை இல்லை, அதனால் உன் வயசுக்கு யோசிக்கிற நீ ரிலாக்ஸாக இரு, எல்லாம் சரியாயிரும். ஆமாங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது என்னவோ நமக்கு மட்டுமே தான் இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சின்னதாக இருக்கிறத கூட நாம்ளே பெருசாக நினச்சிக்கிறோம். நாம் பார்த்து ஒரு விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். அதையே ஊதி பெருசாக்கி பூதாகரமாக மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. பார்க்கலாங்க, மணிமொழியோட பிரச்சனைக்கு வள்ளியும் ராணியும் என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்ட்டு வரும் பதிவுகளில் பார்ப்போம். வள்ளியின் தர்பார் தொடரும்.